முறை முதல்வராக இருந்தவரான ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் அனுமதி கேட்டு பிரதமரும் அமித்ஷாவும் சந்திக்க மறுத்தது பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இச்சூழலில் தனது ஆதரவாளர்களுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழக அரசியல் வரலாற்றில் ஓ பன்னீர்செல்வத்தை அவ்வளவு எளிதாக கடந்து சென்றுவிட முடியாது. கடந்த 2001ஆம் ஆண்டில் ஜெயலலிதாவின் 2வது ஆட்சி காலத்தில், அதாவது 2001ஆம் ஆண்டு முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் வருவாய்த்துறை அமைச்சராக வந்தவர் ஓ பன்னீர்செல்வம். டான்சி வழக்கில் முதல்வர் பதவியை ஜெயலலிதா இழந்தபோது முதல்வர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஓபிஎஸ். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்ததால் பொருளாளர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் என உயரிய பொறுப்புகளை தந்து அழகு பார்த்தார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறைக்கு சென்ற போதும், அவர் 2016ஆம் ஆண்டு டிசம்பரில் மறைந்த போதும் ஓபிஎஸ் தான் முதல்வர் சாய்ஸாக இருந்தார். அதன் பின்னர் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்க இருந்த சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தத்தை ஜெயலலிதா சமாதியில் ஓபிஎஸ் தொடங்கினார். சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்றதால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார். பின்னர் அவருடன் கைகோர்த்த ஓபிஎஸ் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் இபிஎஸ்ஐ முதல்வர் வேட்பாளராக முன்மொழிந்தார். தேர்தலுக்கு பின்னர் பிளவு ஏற்பட்டு ஓபிஎஸ் மற்றும் ஆதரவாளர்களை கட்சியில் இருந்து இபிஎஸ் நீக்கினார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்த ஓபிஎஸ் மோடியே போட்டியிட உள்ளார் என பேசப்பட்ட ராமநாதபுரம் தொகுதியில் களம் கண்டார். அதிக வாக்குகளை பெற்றாலும் தோல்வியே கிட்டியது. இச்சூழ்நிலையில்தான் கடந்த முறை பிரதமர் தமிழகம் வந்தபோது அவரை சந்திக்க நேரம் கேட்டும் ஒதுக்கப்படவில்லை. அதன் பின்னர் அதிமுக பாஜக கூட்டணி உருவானது. அந்த தருணத்திலும் அமித்ஷாவை சந்திக்க ஓபிஎஸ் நேரம் கேட்டிருந்தார். அப்போதும் அவருக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. அது தனக்கு வருத்தம் என்று ஓபிஎஸ் பதிவு செய்திருந்தார். பாஜக அணியில் ஓபிஎஸ் அணி இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதிலே இல்லாமல் இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அண்மையில் தூத்துக்குடிக்கு வந்த பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார். ஆனால் நேரம் ஒதுக்கப்படவில்லை. இதனால் கூட்டணியில் இருந்து விலக வேண்டுமென ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மேல் தனிப்பட்ட பாசமும் விசுவாசம் காட்டி வரக்கூடிய ஓபிஎஸ்ஐ அவர் சந்திக்க மறுத்தது அவர் அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செயலாக நாங்கள் பார்க்கவில்லை. இது எங்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அவமானமாக நாங்கள் பார்க்கிறோம். என்டிஏவிலிருந்து வெளியேறுகிறோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட வேண்டும் என்று தமிழகமே எதிர்பார்க்கிறது. அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் நாளைய நாள் எங்களுக்கு ஒரு திருநாள் மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசியலில் ஒரு திருப்புமுனையான நாளாக அமையும் என்பது என்னுடைய எண்ணம். தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருப்பதால் ஓபிஎஸ் அதற்குள் எந்த முடிவும் எடுக்க மாட்டார் என்று பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். யார் யாரோடு அணி சேர்வது என்கிற அந்த நிலைப்பாடெல்லாம் இப்போதைக்கு அவசியம் இல்லை. இன்னும் 8-9 மாதங்கள் தேர்தல் இருக்கிறது. கட்சியினுடைய எல்லா மட்டத்தினரையும், மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு இவரோடு இப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே பயணித்துக் கொண்டிருக்கிற முன்னணியினர் பலரும் பேசி வருகிறார்கள். ஒருங்கிணைப்பு என்பது சாத்தியப்படும், அமைதியாக இருங்கள் என்றும் தெரிவித்து வருகிறார்கள். எனவே இந்த நிலைப்பாட்டில் அவர் திடீரென அவசரப்பட்டு எந்த முடிவையும் அவர் எடுப்பதாக எனக்கு தெரியவில்லை. சென்னையில் இன்று ஆதரவாளர்களுடன் அவர் நடத்தும் ஆலோசனை கூட்டத்தில் எப்படியான முடிவு எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு. Told our pilots, do not attack their air defense system. Let him say here that Donald Trump, you're a liar. कि पहलगाम के आतंकी पाकिस्तानी थे, इसका सबूत दो. भारत के ऑपरेशन रोकने के लिए नहीं कहा. பெகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி, சிங்கம் போன்ற இந்திய ராணுவ வீரர்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்படவில்லை என்றார். அரசியல் தலைவர்களின் நிர்பந்தத்தின் காரணமாக நாம் போர் விமானங்களை இழந்ததாகவும் கூறினார். You told our pilots, do not attack their air defense system. Meaning you told our pilots, go and attack and face the air defense system of Pakistan. Meaning you tied their hands behind their back. உலக நாடுகள் அனைத்தும் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார்களே தவிர பாகிஸ்தானுக்கு யாரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்றும் ராகுல் கூறினார். மேலும் போரை நிறுத்தியது தான் என ட்ரம்ப் 29 முறை கூறிவிட்டதாக தெரிவித்த ராகுல் காந்தி, அதனை பிரதமர் மோடி நாடாளுமன்ற உரையில் மறுப்பாரா என சவால் விடுத்தார். If he has the courage of Indira Gandhi, yes,
Let him say here. Let him say here that Donald Trump, you're a liar. மேலும் பகல்காம் தாக்குதலுக்கு காரணமான பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் அசீம் முனீருடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விருந்து சாப்பிட்டது குறித்து ஏன் மத்திய அரசு எந்த கேள்வியும் எழுப்பவில்லை என்று ராகுல் சாடினார். எதிர்க்கட்சிகளின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் மோடி, உலக நாடுகளே இந்தியாவிற்கு ஆதரவாக இருந்தபோது கூட காங்கிரஸ் ஆதரவு தரவில்லை என்றார். उनकी ये हिम्मत और इनकी आदत जाती नहीं है, ये हिम्मत कि पहलगाम के आतंकी पाकिस्तानी थे, इसका सबूत दो. क्या कह रहे हो तुम लोग? ये कौन सा तरीका है? और यही मांग पाकिस्तान कर रहा है जो कांग्रेस कर रही है. பிரதமரின் உரையின் போது எதிர்க்கட்சிகள் ட்ரம்ப் ட்ரம்ப் என முழக்கமிட்டனர். தொடர்ந்து பேசிய பிரதமர், மே 9ஆம் தேதி அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் தன்னை அழைத்து பாகிஸ்தான் பெரிய தாக்குதல் நடத்தவுள்ளதாக கூறிய போது, அப்படி நடந்தால் அதற்கு தக்க பதிலடி தருவோம் என பதிலளித்ததாக கூறினார். अध्यक्ष जी, दुनिया के किसी भी नेता ने भारत के ऑपरेशन रोकने के लिए नहीं कहा. अगर पाकिस्तान हमला करेगा तो हम बड़ा हमला कर करके जवाब देंगे. ये मेरा जवाब था. பல வீரமான மன்னர்கள் தோன்றிய மண் என்பதால் இயல்பிலேயே இந்தியா தீரமிக்க நாடு என்றும் பெருமிதம் தெரிவித்தார். हमारा भारत छत्रपति शिवाजी महाराज, महाराजा रणजीत सिंह, राजेंद्र चोला, महाराणा प्रताप, लसित बोरफुकन और महाराजा सुहेलदेव का देश है. பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் பேட்டியளித்த ராகுல் காந்தி, பிரதமர் தனது உரையில் ட்ரம்ப் சொல்வது பொய் என்று சொல்லவே இல்லை என்றார். மேலும் ஒரு இடத்தில் கூட தனது உரையில் சீனா குறித்து பிரதமர் குறிப்பிடவில்லை என்றும் ராகுல் தெரிவித்தார். ஏமன் நாட்டு சிறையில் உள்ள கேரள செவிலி நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதா இல்லையா, ஏன் இந்த குழப்பம் என்பதை டிகோட் பகுதியில் பார்க்கலாம். Decode, the world unfiltered. ஏமன் நாட்டு சிறையில் இருக்கக்கூடிய கேரள செவிலியர் நிமிஷா பிரியா விவகாரத்தில் ஒவ்வொரு நாளிலும் வெவ்வேறு விதமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திடீர் ட்விஸ்ட் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்தா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி, இன்றைய கேள்வி. நிமிஷா பிரியாவை பொறுத்தவரைக்கும் ஏமன் நாட்டை சார்ந்த தலோல் அப்தோ மஹ்தி அப்படிங்கிறவரை கொலை செய்த குற்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். கேரளாவில் இஸ்லாமிய மத தலைவர் அபுபக்கர் முஸ்லியாருடைய கிராண்ட் முஃப்தி அலுவலகம் நிமிஷாவுடைய மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு தகவலை வெளியிட்டாங்க. அதே நேரத்தில் இது உண்மையான தகவல் அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை மத்திய அரசு தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. மத்திய அரசு தரப்பிலிருந்து வெளியாகக்கூடிய தகவல்கள் அப்படி எந்த செய்தியும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக ஏமன் அரசாங்கத்திடமிருந்து வரவில்லை என்பதாக இருக்கிறது. செவிலி நிமிஷா பிரியாவுடைய விவகாரத்தில் 92 வயதான அபுபக்கர் முஸ்லியார் மத்தியஸ்தம் மேற்கொண்டு வருகிறார். அபுபக்கர் முஸ்லியாரை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய சன்னி முஸ்லிம்களில் ஒரு முக்கியமான ஆன்மீக தலைவர். அகில இந்திய சன்னி ஜமியத்துல் உலமாவுடைய பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறார். கோழிக்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஜாமியா மார்கஸ் சஹாஃபதீஸ் சன்னி, இது இவரால் தொடங்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய கல்வி நிறுவனம். இது முஸ்லிம் சமூகத்திற்கு நவீன மற்றும் மத கல்வியை வழங்குவதில் மிக முக்கியமான பங்காற்றி வருகிறது. உலக அளவில் முஸ்லிம் தலைவர்களில் முக்கியமான தலைவராக மதிக்கப்படக்கூடிய ஒருவராகவும் இவர் இருக்கிறார். இவருடைய மத மற்றும் சமூக பணிகளுக்காக சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒருவர். இதனால தான் நிமிஷா விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்யக்கூடிய அந்த பணி என்பதும் அவரிடம் இருக்கிறது. அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அபுபக்கர் முஸ்லியார் கோரிக்கையை ஏற்று ஏமன் நாட்டை சேர்ந்த மதகுரு ஹபீப் உமர் பின் ஹபீஸ் அப்படிங்கிறவர், இவர் அங்கே முக்கியமான ஒரு மதகுருவாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நிமிஷாவுடைய விவகாரத்தில் இரண்டு தரப்புக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காகவும்
தண்டனையை மீண்டும் பரிசீலிக்கிறதுக்கு, அதாவது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு, அதை பரிசீலிக்கிறதுக்காக வல்லுநர் குழுவையும் அமைக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை மற்றும் தண்டனை பரிசீலனையில் ஏற்பட்ட இறுதி உடன்பாட்டின்படி நிமிஷாவுடைய மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக தான் தகவல் வெளியானது. அந்த தகவலை தான் இவர் வெளியிட்டிருந்தார். ஆனால் இதனை மத்திய அரசாங்கம் இப்போ மறுத்திருக்கிறது. இதனால் நிமிஷா விவகாரத்தில் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறதுல ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை விவகாரம் என்னவாக மாறி இருக்கிறது அப்படிங்கிற தகவலில் ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய சூழலில் நிமிஷா பிரியாவுடைய சார்பாக மஹதி குடும்பத்தினருக்கு அளிக்க முன் வந்த பிளட் மணியை அவங்க நிராகரிச்சிருக்காங்க. இது ஏற்கனவே நடந்த ஒன்று. சேவ் நிமிஷா இன்டர்நேஷனல் அமைப்பின் மூலமாக மஹதி குடும்பத்தினருக்கு பிளட் மணி வழங்குறதுக்காக 8 கோடி ரூபாய் திரட்டப்பட்டுச்சு. இப்போ இந்தியாவிலிருந்து பல்வேறு குழுக்கள் மற்றும் தனிநபர்கள் அபுபக்கர் முஸ்லியார் போன்ற மதகுருமார்கள் மூலமாலாம் இந்த பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்த போதும் மஹதியோட சகோதரர் அப்துல் ஃபதா மேதி அப்படிங்கிறார். அவர் என்னன்னா எந்த பேச்சுவார்த்தைக்கும் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறார். இந்திய ஊடகங்கள் நிமிஷா பிரியாவை பாதிக்கப்பட்டவர் போல சித்தரிப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்துல் ஃபதா மைதி. இந்த அணுகுமுறை நியாயமற்றது அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய பார்வை. எனவே கிசாஸ் முறைப்படி நிமிஷா பிரியா தண்டனை பெற வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியாக அவர் வலியுறுத்திட்டு இருந்தார். ஷரியத் சட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு முக்கியமான சட்ட கோட்பாடு தான் இந்த கிசாஸ். இதை நேரடி பொருள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பழிக்கு பழி அப்படிங்கிறதா நேரடி பொருள், அல்லது சமமான பழிவாங்கல், ரிட்டாலியேஷன் இன் கைண்ட் அப்படிங்கிறதாக அது பொருள்படும். இந்த கிசாஸ் என்பது இஸ்லாமிய சட்டத்தில் ஒரு குற்றவாளிக்கு பாதிக்கப்பட்டவர் அல்லது அவரது வாரிசுகள் மூலமாக குற்றத்திற்கு சமமான தண்டனை வழங்குவதற்கான உரிமையை வழங்கக்கூடிய ஒரு அம்சம். இப்போ உதாரணமாக கொலைக்கு மரண தண்டனை, ஒரு கண்ணை குருடாக்கினால் குற்றவாளியுடைய ஒரு கண்ணை குருடாக்குவது அப்படின்னு இந்த தண்டனைகள் இருக்கும். ஆங்கிலத்தில் ஐ ஃபார் அன் ஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டூத் ஃபார் அ டூத், அந்த வகையிலானதாக இருக்கும். இப்போதைக்கு பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினரின் கோரிக்கை காரணமாக ஏமன் அரசாங்கம் நிமிஷா பிரியாவுடைய வழக்கில் கிசாஸையே பயன்படுத்தும் அப்படிங்கிற தகவல்களும் வலம் வரக்கூடியதாக பார்க்கிறோம். பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினர் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பிளட் மணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கிறது, அல்லது ராஜதந்திர ரீதியிலான தீர்வு காணப்பட வேண்டும். இந்த ரெண்டும் தான் நிமிஷாவுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும் காரணிகளாக இருக்கின்றன. உலகம் முழுவதும் மரண தண்டனைக்கு எதிரான ஒரு பரப்புரை எல்லா நாடுகளிலும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில், இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் அதற்கான குரல் அதிகரித்து வரக்கூடிய சூழலில், இந்திய மண்ணை சார்ந்த ஒரு பெண் இப்போ ஏமனில் மரண தண்டனை எதிர்கொள்ளக்கூடிய சூழலில் அவர் அதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அத்தனை பேருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன.